இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் ஹஸ்பண்டோட பர்த்டே மினி விலாக் தான் பார்க்க போறீங்க. சர்ப்ரைஸா பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 ஷர்ட் வாங்கினேன். அதை பையன் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒளிச்சும் வச்சேன். சடனாக என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அது என்னது எடு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ்லேயே சொதப்பியாச்சு. அடுத்து என் பிள்ளை கிட்ட டேடிக்கு பர்த்டே கேக் கட் பண்ணலான்னு சொல்லி கேட்டு சஜஷன் வாங்கி வச்சிருந்தேன். அப்பா கிட்ட மட்டும் சொல்லாதான்னு சொல்லி மெயினாக சொல்லியும் வச்சிருந்தேன். அவ டேடி வீட்டுக்கு வரவும் கேட்டா, டேடி மம்மி உனக்கு கேக் ரெடி பண்ணிட்டான்னு அவர் சிரிச்சிட்டாரு. அதுல 2வது சர்ப்ரைஸும் போச்சு. என் வீட்டு பக்கத்துல தான் ஒரு அண்ணன்ட்ட கேக் ஆர்டர் பண்ணேன். ஹார்ட் ஷேப்ல கேட்டிருந்தேன். அவர் ரவுண்ட் ஷேப்ல பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த வயசுல ஒன்று ஹார்ட் ஒன்று தான் கேடான்னு சொல்லிட்டு 3வது சர்ப்ரைஸும் போச்சு. பார்த்துக்கோங்க, மாட்டிக்கிட்டேன் பங்கு. அப்படியே பையன் வெளியில கிளம்பியாச்சு. எப்பவுமே பர்த்டே, கல்யாண நாள், அப்படி முக்கியமான நாளுக்கு நாங்கள் கோயிலுக்கு போறது உண்டு. ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதனால கோயிலுக்கு கொஞ்ச நாள் போகக்கூடாது பார்த்துக்கோங்க. கேக்கில் ஷேப் மட்டும்தான் வரல, மற்றபடி டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே பர்த்டே பாய் ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்டும் வச்சாரு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, அப்பப்போ பொண்டாட்டிக்கு பேக்கெட் மணியும் தருக. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.